அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறதிக்கான சுஜூதின் சட்டங்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தொகுப்பு ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய தொகுப்பாகும். அவர்கள் இந்த தொகுப்பில் குறிப்பிடுகிறார்கள், அதிகமான மக்கள் இந்த மறதிக்கான சுஜூத், இந்த தொழுகையில் மறதிக்கான சுஜூதுடைய சட்டங்கள் சம்பந்தமாக பலரும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சிலர்கள் அந்த மறதிக்கான சுஜூதை செய்ய வேண்டிய கட்டாயமான இடங்களில் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். சிலர்கள் அதற்குரிய இடத்தில் செய்யாமல் அதை தவற விடுகிறார்கள். இன்னும் சிலர் அதாவது சலாம் கொடுப்பதற்கு பின்னால் செய்ய வேண்டியதை முன்னால் செய்து விடுகிறார்கள், முன்னால் செய்ய வேண்டியதை பின்னால் செய்து விடுகிறார்கள். இவ்வாறாக இதில் தவறுகள் ஏற்படுகின்றன. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக தொழுகை நடத்தக்கூடிய இமாம்கள் இந்த சட்டங்களை மிகவும் அறிந்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் இதில் அடுத்ததாக சொல்கிறார், மறதிக்கான சுஜூதை பொறுத்தவரையில் இது இரண்டு சுஜூதுகளா, தொழுகையிலே ஏற்படக்கூடிய அதாவது மறதியாக ஏற்படக்கூடிய தவறுகள், அதற்காக செய்யப்படுகின்ற இரண்டு சுஜூதுகள். இதை கட்டாயம் ஒரு தொழுகையாளி செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுவார், கட்டாயப்படுத்தப்படுவார். இந்த மறதிக்கான சுஜூத் என்பது மூன்று காரணிகள் மூலமாகத்தான் ஏற்படும். ஒன்று, ஒருவர் தொழுகையில் என்ன செய்வார், ஏதாவது ஒன்றை மறதியாக அதிகப்படுத்தி விடுவார், அல்லது ஏதாவது ஒன்றை மறதியாக குறைத்து விடுவார், அல்லது தொழுகையில் அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், ஒன்றை செய்தோமா இல்லையா என்ற இவ்வாறான சந்தேகங்கள். இப்படி மூன்று காரணிகளை இதில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக தொழுகையில் ஒன்றை ஒருவர் அதிகப்படுத்தல் என்ற பகுதிக்கு வருவோம். தொழுகையில ஒரு தொழுகையாளி என்ன செய்கிறார், அவர் ஒரு நிலையை அல்லது உட்காருதல் அல்லது ருக்கு அல்லது சுஜூத் இப்படியானவைகளை அவர் வேண்டுமென்று அதிகப்படுத்தினால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும், அந்த தொழுகை முறிந்துவிடும். வேண்டுமென்று அவர் ஒன்றை அதிகப்படுத்தும் போது இப்போது சொன்ன இந்த விடயங்கள், அதே நேரத்தில் ஒருவர் மறதியாக ஒன்றை அதிகப்படுத்தி விடுகிறார். மறதியாக ஒன்றை அவர் அதிகப்படுத்துகின்ற போது அந்த அதிகப்படுத்திய விடயம் என்பது அவருக்கு தொழுகை முடிந்த பிறகேதான் அவருக்கு நினைவு வருகிறது என்றால் அவருக்கு அந்த மறதிக்கான சுஜூத் கிடையாது, அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது வலம் எதுக்குரு ஜியாதா ஹத்தா ஃபரக மின்ஹா ஃபலைஸ அலைஹி இல்லா சுஜூது ஸஹ். இதில் முதலாவது விஷயம் என்று சொன்னால், ஒருவர் என்ன செய்கிறார், அந்த அதிகப்படுத்தல் என்பது தொழுகை முடிந்த பிறகுதான் நினைவு வருகிறது என்றால் அவர் மறதிக்கான சுஜூதை மட்டுமே செய்வார், மறதிக்கான சுஜூதை மட்டுமே செய்வார், அவரது தொழுகை அங்கீகரிக்கப்படும். இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்றல்ல, அதாவது தொழுகையில் ஒன்றை அதிகப்படுத்தி விடுகிறார், அந்த அதிகப்படுத்தல் என்பது தொழுகை முடிந்த பிறகு அவருக்கு நினைவு வருகிறது என்று சொன்னால் அப்போது அவர் மறதிக்கான சுஜூதை மட்டுமே செய்வார், அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் அவர் அந்த அதிகப்படுத்தியது அதை செய்து கொண்டிருக்கின்ற போது அவருக்கு நினைவு வருமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தை விட்டு மீண்டு விட வேண்டும், அந்த இடத்தை விட்டு மீள்வது அவருக்கு வாஜிப். அதே போன்று அவர் மறதிக்கான சுஜூதை அதற்காக செய்வார், அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கு உதாரணமாக ஒரு மனிதர் என்ன செய்கிறார், துஹருடைய தொழுகையை 5 ரக்காத்தாக தொழுது விடுகிறார். அவருக்கு அந்த 5வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் இருக்கும் போதுதான் அவருக்கு நினைவு வருகிறது, நான் ஒரு ரக்காத்தை அதிகப்படுத்தி விட்டேன் என்று. இந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்றால், அந்த அத்தஹியாத்தை முழுமைப்படுத்தி விட்டு அவர் சலாம் கொடுப்பார். பிறகு 2 சுஜூதுகள் மறதிக்காக அவர் 2 சுஜூதுகளை செய்து மீண்டும் சலாம் கொடுப்பார். இது ஒரு முறை. இதில் உதாரணத்தின் மூலம் விளக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவருக்கு அந்த அதிகப்படுத்தல் என்பது தொழுகையில சலாம் கொடுத்த பிறகுதான் அவருக்கு நினைவு வருகிறது என்று சொன்னால் அவர் என்ன செய்வார், மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார். அதே நேரத்தில் அவர் அதிகப்படுத்தியது என்பது அந்த 5வது ரக்காத்தில் அவர் இருக்கின்ற போது, 5வது ரக்காத்திலே அவர் நிலையில் இருக்கும் போது அவருக்கு நினைவு வருகிறது, நான் 5வது ரக்காத்திலே இருக்கிறேன் என்று அவருக்கு நினைவு வருமாக இருந்தால் அவர் உடனே என்ன செய்வார், அத்தஹியாத்திலே உட்கார்ந்து விடுவார். அவர் ஓடராக வரமாட்டார், ருக்கு சுஜூத் அப்படின்னு வரமாட்டார். நேரடியாக என்ன செய்வார், அவர் அத்தஹியாத்திலே அவர் உட்கார்ந்து அவர் என்ன செய்வார், அவர் அந்த அத்தஹியாத்தை ஊதிவிட்டு அவர் சலாம் கொடுப்பார். அதன் பிறகு மறதிக்காக 2 சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார். இதற்கு ஆதாரமாக வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை
துஹருடைய தொழுகை 5 ரக்காத்தாக தொழுதார்கள். அப்போது கேட்கப்பட்டது, அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை அதிகப்படுத்தப்பட்டு விட்டதா? அப்போது அவர்கள் என்ன என்று கேட்கிறார்கள், நீங்கள் 5 ரக்காத்துகள் தொழுவித்தீர்களே என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் 2 சுஜூதுகளை செய்து என்ன செய்தார்கள், சலாம் கொடுத்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அவர்கள் உட்கார்ந்து கிப்லாவை முன்னோக்கி 2 சஜிதாக்களை செய்து, மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்து சலாம் கொடுத்தார்கள். அடுத்து நாம் வருவோம். இதில் இன்னொரு வடிவம், அதாவது ஒருவர் தொழுகையை நிறைவு செய்வதற்கு முன்னால சலாம் கொடுத்து விடுகிறார். தொழுகையை நிறைவு செய்வதற்கு முன்னால் உதாரணமாக 3 ரக்காத்தில் அல்லது 2 ரக்காத்தில் இவ்வாறு என்ன செய்கிறார், 4 ரக்காத்துகளை கொண்ட ஒரு தொழுகையில அல்லது 3 ரக்காத்து கொண்ட தொழுகையில 2 ரக்காத்துக்கு சலாம் கொடுத்து இவ்வாறு தொழுகை முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் சலாம் கொடுத்து விடுகிறார் என்று சொன்னால், இந்த சலாமும் இந்த தொழுகையில் அதிகப்படுத்தலாகத்தான் கருதப்படும். ஒரு தொழுகையாளி என்ன செய்கிறார், வேண்டுமென்று ஒரு தொழுகையாளி வேண்டுமென்று தொழுகையை நிறைவு செய்வதற்கு முன்னால் சலாம் கொடுத்தால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும், அந்த தொழுகை முடிந்துவிடும். அதே நேரத்தில் அவர் மறதியாக என்ன செய்கிறார், அவர் தொழுகையில் சலாம் கொடுத்து விடுகிறார் என்றால், தொழுகையை முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் சலாம் கொடுத்து விடுகிறார் என்றால், மறதியாக அவருக்கு இதை செய்து விடுகிறார் என்று சொன்னால், இவருக்கு அந்த தவறு என்பது ஒரு நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் நினைவு வருகிறது. நான் தொழுகையை நிறைவாக தொழாமலே சலாம் கொடுத்து விட்டேனே, 4 ரக்காத் தொழுகையில் 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்து விட்டேன் என்பது ஒரு நீண்ட நேரத்துக்கு பிறகு அவருக்கு நினைவு வருமாக இருந்தால் அவர் என்ன செய்வார், மறுபடியும் அந்த தொழுகையை அவர் தொழ வேண்டும், மறுபடியும் அந்த தொழுகை முழுமையாக தொழ வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு சிறிய ஒரு நேரம், 2-3 நிமிடங்கள், ஒரு சிறிய நேரத்துக்குள் அவருக்கு அது நினைவுக்கு வருமாக இருந்தால் அவர் அந்த விட்ட அந்த ஒரு ரக்காத்தை அவருக்கு விடுபட்டதோ அந்த ரக்காத்தை தொழுது அவர் என்ன செய்வார், சலாம் கொடுத்து விட்டு பிறகு அவர் மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார். இதற்கு ஆதாரமாக வரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை லுஹர் அல்லது அஸர் தொழுகையை தொழுதார்கள், 2 ரக்காத்துகளிலே சலாம் கொடுத்து விட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்டது, அல்லது மறந்து விட்டீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களிடம் இதை பற்றி கேட்கிறார்கள், இவர்கள் சொல்வது உண்மையானது. அப்போது ஆம் யார் சொல்லுதா, நீங்கள் 2 ரக்காத்துகளில் என்ன செய்து விட்டீர்கள், சலாம் கொடுத்து விட்டீர்கள் அப்படியா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அவர்கள் எஞ்சி அந்த 2 ரக்காத்துகளை தொழுது அவர்கள் சலாம் கொடுத்தார்கள். பிறகு மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்து சலாம் கொடுத்தார்கள் என்ற செய்தி இதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதில் இன்னொரு சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மௌமூம்களை பொறுத்தவரையில் இமாம் என்ன செய்கிறார், தொழுகை நிறைவு செய்வதற்கு முன்னால் இமாம் சலாம் கொடுத்தால் அந்த நேரத்துல சில பொழுதுகள்ல மௌமூம்கள் என்ன செய்வார்கள், தாமதித்து வந்தவர்கள், அவர்களுக்கு சில தொழுகைகள் சில ரக்காத்துகள் தவறிவிட்டிருக்கும், அப்படியாக வந்திருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் அந்த தவறிய தொழுகைக்காக எழுந்து அதை நிறைவேற்றுவார்கள். இந்த நேரத்தில் இமாம் என்ன செய்வார், அவர் தவறு விட்டதை அவருக்கு நினைவு வரும், நினைவு வந்து அதை பூர்த்தி செய்வதற்காக எழுவார். இந்த நேரத்தில் இந்த மௌமூம்கள் இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால், இவர்களுக்கு இதில் 2 தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று, இவர்கள் என்ன செய்வது, இவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு விடுபட்ட அந்த தொழுகைகளை ரக்காத்துகளை தனியாக நிறைவேற்றி அவர்கள் மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்வார்கள், அல்லது இந்த இமாமோடு சேர்ந்து இந்த இமாமை பின்பற்றி தொழுவார்கள். இந்த 2 முறைகளும் இதில் இருக்கிறது. இதில் விரும்பிய முறையை தெரிவு செய்யலாம். பல விஷயம் சொல்கிறார்கள், அவர்கள் தனியாக அந்த தொழுகையை முடித்து அந்த மறதிக்கான சுஜூதை செய்வதை இதில் சிறந்தது என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இப்போது நாம் வருவோம், தொழுகையில ஏதாவது ஒன்றை குறைவு செய்தல், தொழுகையில ஒன்றை உதாரணமாக ஒரு அர்க்கான்ல ஏற்படக்கூடிய குறை என்று வைத்துக் கொள்வோம். தொழுகையுடைய அர்க்கான்கள்ல ஒருவர் ஒன்றை விட்டு விட்டார். உதாரணமாக ஆரம்ப தக்பீரத்துல் இஹ்ராமை ஒருவர் என்ன செய்கிறார், அதையே ஒருவர் மறதியாக விட்டு விட்டால் அவருக்கு தொழுகை கிடையாது. ஏன்னா அவர் தொழுகை ஆரம்பிக்கவே இல்லை, அவர் மறதியாக வேண்டுமென்றோ விட்டாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள, அந்த தொழுகையை அவர் ஆரம்பிக்கல. ஏன்னா தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது அது தொழுகைக்குள் நுழைவதற்குரிய இடம். அது இல்லாத ஏனைய அர்க்கான்களாக இருந்தால், அந்த ஆரம்ப தக்பீர் அல்லாத ஏனைய அர்க்கான்களாக இருந்தால் அதை வேண்டுமென்று விடும்போது தொழுகை பாத்திலாகிவிடும், முறிந்துவிடும். அதே நேரத்தில் அந்த அர்க்கான்கள்ல ஏனைய அர்க்கான்கள் ஒன்றை மறதியாக அவர் விடுகின்ற போது அந்த இடத்தில் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று சொன்னால், உதாரணமாக அவர் 2வது அந்த ரக்காத்திலே அவர் இருக்கிறார், இது அவருக்கு முழுமையாக தவறிவிட்டது, 2வது ரக்காத்தில் அந்த இடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அவருடைய அந்த 3 ரக்காத் அப்படியே அந்த ரக்காத் இல்லாமலாகும், அவருடைய இருக்கக்கூடிய அந்த ரக்காத் முதல் ரக்காத்தாக மாறிவிடும் என்பது இதனுடைய சட்டம் என்பது. அப்ப எனவே இதில் உதாரணமாக
அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால், அவர் தவிய இடத்துக்கு வருவதற்கு முன்னால் நினைவு வருமாக இருந்தால் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவார். அந்த இடத்துக்கு வந்து தொடர்ச்சியாக அவற்றை என்ன செய்வார்? அவற்றை நிறைவேற்றுவார். இது அர்கானுடைய விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டமாக இருக்கிறது. இந்த இரண்டு நிலைகளிலும் அவர் மறதிக்கான சுஜூதை என்ன செய்ய வேண்டும்? சலாம் கொடுத்த பிறகு அவர் செய்வது கட்டாயமாகும் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு உதாரணமாக என்ன, இந்த உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்கிவிடும். உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார்? முதல் ரக்காத்தில் இரண்டாவது சஜிதாவை மறந்து விடுகிறார். முதல் ரக்காத்தில் இரண்டாவது சஜிதாவை மறந்து விடுகிறார். அவருக்கு அது எப்போது நினைவு வருகிறது என்றால், இரண்டாவது ரக்காத்தில் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியிலே உட்காருகிறார். அந்த நடு இருப்பிலே உட்காருகிறார். அப்போதுதான் அவருக்கு நினைவு வருகிறது, முதல் ரக்காத்தில் நாம் சுஜூதை என்ன செய்து விட்டோம்? இரண்டாவது சுஜூதை தவறவிட்டோம் என்று நினைவு வருமாக இருந்தால், இப்போது அவரது முதல் ரக்காத் என்பது இல்ல செல்லுபடியற்றதாகிவிடும். அவரது இரண்டாவது ரக்காத் என்ன செய்துவிடும்? முதல் ரக்காத்தாக மாறிவிடும். எனவே இவ்வாறு இவர் இந்த தொழுகையை நிறைவேற்றுவார். பிறகு அவர் என்ன செய்வார்? சலாம் கொடுத்த பிறகு மறதிக்கான இரண்டு சுஜூதுகளை அவர் செய்து சலாம் கொடுப்பார். இன்னொரு உதாரணத்தை இதிலே பார்க்கலாம். இதில் மற்றொரு உதாரணம், ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அதாவது ஒரு இரண்டாவது சுஜூதை மறந்து விட்டார். அந்த முதல் ரக்காத்துல இரண்டாவது சுஜூதை மறந்து விட்டார். அதுக்கு முன்னால் உட்கார்வதை அது முதல் சுஜூதை செய்துவிட்டு எழுந்து விட்டார். இரண்டாவது சுஜூதை மறந்து விட்டார். இவர் என்ன செய்கிறார்? இரண்டாவது ரக்காத்தில் ருக்கூவில் இருக்கும் போது அவருக்கு நினைவு வருகிறது. இரண்டாவது ரக்காத்தில் ருக்கூவில் இருக்கும்போது அவருக்கு நினைவு வருகிறது, முதல் ரக்காத்தில் நாம் என்ன செய்து விட்டோம்? இரண்டாவது சுஜூதை மறந்து விட்டோமே என்ற நினைவு வருமாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? உடனே அந்த இடத்துக்கு செல்வார். அந்த முதல் ரக்காத்துடைய அந்த இரண்டாவது சுஜூதை அந்த இடத்துக்கு சென்று அதை நிறைவேற்றுவார். அதை தொடர்ந்துள்ள அனைத்தையும் செய்வார். நிறைவேற்றுவார். அதன் பிறகு அவர் தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு மறதிக்கான இரண்டு சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார். எனவே இது இந்த அர்க்கான விடும்போது இதுல இரண்டு வடிவங்களை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்ததாக நாம் வருவோம், ஒரு வாஜிப்ல வந்து தொழுகையில குறைவு ஏற்படுகிறது. ஒரு வாஜிபை ஒருவர் தொழுகையில விடும்போது வேண்டுமென்று ஒரு வாஜிபை விட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஒரு வேண்டுமென்று தெரிந்தே ஒரு வாஜிபை விட்டு விட்டால் அந்த தொழுகை முறிந்துவிடும். அதே நேரத்தில் ஒரு வாஜிபை அவர் மறதியாக விடுகிறார். தொழுகையில ஒரு வாஜிபை மறதியாக விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது அந்த இடத்தை விட்டு அவர் பிரிவதற்கு முன்னால் அவருக்கு உடனே நினைவு வந்து விடுகிறது. அப்படி நினைவு வந்து விட்டால் என்ன செய்வார்? உடனே அதை நிறைவேற்றுவார். அவர் மீது எதுவும் இல்லை. அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்த பிறகு அவருக்கு நினைவு வருவதாக இருந்தால், அதாவது அடுத்த அந்த ருக்குனுக்கு செல்வதற்கு முன்னால் அவருக்கு நினைவு வந்தால் மறுபடியும் அவர் என்ன செய்வார்? அவர் மீண்டு அந்த வாஜிபை அவர் நிறைவேற்றுவார். தொழுகையை அவ்வாறு நிறைவேற்றிவிட்டு அவர் என்ன செய்வார்? தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு மறதிக்கான இரண்டு சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார். அதே நேரத்தில் இந்த வாஜிப் என்பது அவர் அடுத்த ருக்குனுக்கு வந்த பிறகுதான் அவருக்கு நினைவு வருகிறது என்று சொன்னால் அவர் மறுபடியும் அந்த வாஜிபுக்கு அவர் வர வேண்டியதில்லை. அவர் தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றுவார். அவர் அந்த மறதிக்கான சுஜூதை சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சுஜூதுகளை மறதிக்காக அவர் செய்வார். இதற்கு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்கும். உதாரணமாக ஒருவர் தொழக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார்? அதாவது இரண்டாவது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் அவர் உட்காராமல் அவர் மறதியாக மூன்றாவது ரக்காத்துக்கு எழுந்து விடுகிறார். இவர் என்ன செய்கிறார்? அந்த முதல் அத்தஹியாத்தை மறந்து விடுகிறார். இவ்வாறு மறதியாக எழுகின்ற போது அவ்வாறு அவர் எழுவதற்கு முன்னாலே அவருக்கு அது நினைவு வந்தால் அவர் என்ன செய்வார்? அவர் அந்த அத்தஹியாத்தை உட்கார்ந்து அவர் ஓதி அதை நிறைவு செய்வார். அவர் தொழுகை என்ன செய்வார்? முழுமைப்படுத்துவார். அவர் மீது எதுவும் இல்லை. அதே நேரத்தில் அவருக்கு அது இப்போது நினைவு வருகிறது என்று சொன்னால், அதாவது அந்த இடத்தை விட்டு அவர் கொஞ்சம் நகர்ந்து விட்டார். என்று சொன்னால், உதாரணமாக அந்த இரண்டாவது சுஜூதுல செய்துவிட்டு உட்காராமல் கொஞ்சம் எழுகிறார். அப்படி எழுகின்ற போது இவருக்கு நினைவு வருகிறது என்று சொன்னால் மறுபடியும் அவர் என்ன செய்வார்? உட்கார்ந்து அத்தஹியாத்தை அவர் நிறைவு செய்வார். அதே போன்று அவர் தொழுகை நிறைவு செய்து அதே போன்று அந்த மறதிக்கான சுஜூதை அவர் என்ன செய்வார்? அவர் சலாம் கொடுத்த பிறகு மறதிக்கான இரண்டு சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் சில வேறுபாடுகள் நன்றாக நீங்க கவனிக்க வேண்டும். அவங்க குறிப்பிடக்கூடியதுல இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல சலாம் கொடுத்த பிறகுதான் இரண்டு சுஜூதுகளை செய்து மறதிக்கான இரண்டு சுஜூது செய்து சலாம் கொடுப்பார்னு குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் இதுல மூன்றாவது வடிவம் என்ன என்றால், அவர் எழுந்து நிலைக்கு வந்த பிறகு அவருக்கு என்ன செய்கிறது? நினைவு வருகிறது, முதல் அத்தஹியாத்தில் உட்காரவில்லை என்றால் அவர் மறுபடியும் அதற்கு மீற மாட்டார்.
அவர் தொழுகையை நிறைவு செய்வார். நிறைவு செய்துவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்து சலாம் கொடுப்பார் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த முறைக்குரிய ஆதாரமாக எந்த ஹதீஸ் என்றால், புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு புஹைனா சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை துஹருடைய தொழுகையை நமக்கு தொழுவித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த முதல் 2 ரக்காத்தில் 2வது ரக்காத்தில் உட்காராமல் எழுந்து விட்டார்கள். முதல் அத்தஹியாத்தில் உட்காரவில்லை. மக்களும் அவரோடு சேர்ந்து எழுந்து விட்டார்கள். மக்கள் இறுதியில நபி அவங்க சலாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்கும் போது நபி அவங்க என்ன செய்யவில்லை, சலாம் கொடுக்கவில்லை. 2 சுஜூதுகள் செய்தார்கள், மறதிக்கான சுஜூதுகள் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சலாம் கொடுத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இதில் உள்ள இன்னும் ஒரு வடிவமாக இருக்கிறது. இதில் உள்ள இன்னும் ஒரு வாஜிப் நாங்க பார்த்தோம், அர்கானுடைய சட்டத்தை, அர்கான் விடுபடும் போது உள்ள சட்டம் என்ன, அதே போன்று வாஜிப் விடுபடும் போது உள்ள சட்டங்கள் என்ன என்பதை நாம் என்ன செய்தோம், இதிலே பார்த்தோம். அடுத்ததாக இதில் மூன்றாவது உள்ள ஒரு வடிவம், மூன்றாவது வடிவம் தான் இதில் ஏற்படக்கூடிய சந்தேகம். அதாவது தொழுகையில ஏற்படக்கூடிய சந்தேகத்தை பொறுத்தவரையில, அதாவது 2 விஷயங்களுக்கு மத்தியில் தான் சந்தேகம் ஏற்படும். இதை செய்தோமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் 2 விஷயங்களுக்கு மத்தியில் ஏற்படும். இப்படியான இந்த சந்தேகம் வரும்போது, அதாவது ஒரு 3 நிலைகள், ஒரு 3 சந்தர்ப்பங்கள், இந்த 3 சந்தர்ப்பங்கள்ல அவர் சந்தேகத்தை அலட்டிக் கொள்ள வேண்டியது இல்லை என்று குறிப்பிடுகிறார். அதுல ஒன்று என்று சொன்னால், சில நேரங்கள்ல ஷைத்தான் என்ன செய்வான், வீணான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு யதார்த்தம் இருக்காது. வீணான சந்தேகங்களை ஷைத்தான் உருவாக்குவான் என்றால் அதை நாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை. இது ஒன்று. அடுத்து 2வது, சிலர்களுக்கு என்ன செய்யும், இப்படியான சந்தேகங்கள் அவர்களுக்கு கூடுதலாக காணப்படும். அவங்களுக்கு என்ன செய்யும், இவ்வாறான வீணான சந்தேகங்கள் அவர்களுக்குள் அதிகம் காணப்படும். இவங்களும் பொருட்படுத்த வேண்டியது இல்லை. ஒரு யதார்த்தமாக உண்மையாக என்று வரும்போதே தவிர, சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு சந்தேகமான நிலை இபாதத்துல கூடுதலாக காணப்படும். இவர்களும் அலட்டிக் கொள்ள வேண்டியது இல்லை. அதே போன்று 3வது ஒரு நிலை இருக்கிறது. அந்த 3வது நிலை என்னவென்று சொன்னால், இபாதத்தை செய்து முடித்து விட்டார், தொழுகையை முடித்து விட்டார். தொழுகையை முடித்த பிறகு அதை செய்தோமா இதை செய்தோமா என்று சந்தேகங்கள் வருமாக இருந்தால் அதையும் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை. ஒரு உறுதியான நிலை வந்தாலே தவிர, அப்படி இல்லாம அதை செஞ்சோமா இதை செஞ்சோமா, அது விடுபட்டுச்சா இது விடுபட்டுச்சா, எத்தனை சுஜூத், இப்படியான வீணான சந்தேகங்கள் வரும்போது இதில் நாம் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை. ஒரு உறுதியான நிலை வரும்போதே தவிர என்பது இந்த இடத்துல இந்த 3 நிலைகளையும் ஒரு ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார். உதாரணமாக, ஒரு மனிதர் என்ன செய்கிறார், லுஹரை தொழுது விட்டார். லுஹரை தொழுது விட்டு லுஹருடைய தொழுகை முடிந்த பிறகு அவருக்கு நான் 3 ரக்காத் தொழுதேனா அல்லது 4 ரக்காத் தொழுதேனா என்று சொன்னால், இப்படியான சந்தேகங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டிய, பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உறுதியான நிலை வந்தாலே தவிர, ஒரு உறுதியான நிலை, உண்மையில் நான் 3 ரக்காத் தான் தொழுதேன் என்ற மாதிரி ஒரு சந்தேகம் உறுதியாக அப்படியான ஒரு நிலை வரும்போதுதான் அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் அவர், அது நெருக்கமான நேரம் என்று சொன்னால் உடனே அவர் என்ன செய்வார், ஒரு நீண்ட நேரம் சென்றிருக்கவில்லை, ஒரு சில நிமிடங்களே அவருக்கு நினைவு வருகிறது என்றால் அவர் உடனடியாக என்ன செய்வார், ஒரு ரக்காத்தை தொழுது சலாம் கொடுத்துவிட்டு மறுபடியும் 2 சுஜூதுகள் மறதிக்காக செய்து சலாம் கொடுப்பார். அதே நேரத்தில் ஒரு நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் நினைவு வருகிறது, என்றால் அவர் என்ன செய்யணும், அவர் புதிதாக அந்த தொழுகையை அவர் தொழுதாக வேண்டும். இந்த சந்தேகம் என்பது ஒரு உறுதியான நிலை, சும்மா வெறுமனையை ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களுக்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதில் நாம் கவனிப்போம், சந்தேகம் என்பதை பொறுத்தவரையில இதுல நாங்க கவனிக்க வேண்டிய சில இடங்கள் இருக்கின்றன. இந்த சந்தேகங்கள் வரும்போது இதுல சில நிலைகள், அதில் ஒரு நிலையை நாம் இப்போது பார்ப்போம். உதாரணமாக, ஒருவருக்கு இப்ப சந்தேகம் ஏற்படுகிறது, தொழுகையில அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது, 3 ரக்காத்தா அல்லது 2 ரக்காத்தா தொழுகிறது என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்படும் போது அவர் என்ன செய்வார், அவருக்கு எதில் உறுதி கூடுதலாக இருக்கிறதோ, அதை அவர் எடுத்துக்கொள்வார். அதை அவர் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தொழுகை என்ன செய்வார், நிறைவு செய்து அவர் சலாம் கொடுத்து விட்டு பிறகு மறதிக்கான என்ன செய்வார், 2 சஜிதாக்களை செய்து அவர் சலாம் கொடுப்பார். இதுக்கு உதாரணமாக, ஒரு மனிதர் என்ன செய்யறார், லுஹரை தொழுகிறார். அவருக்கு நான் தொழக்கூடிய இந்த ரக்காத் 2வதா 3வதா என்பது அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்ப அந்த இடத்துல அவருக்கு 3வது என்பது உறுதியாகி விடுகிறது. 3வது என்பது அவருக்கு உறுதியாகி விடுகின்ற போது அந்த அடிப்படையில் அவர் செயல்பட்டு அவர் என்ன செய்வார், தொழுகையை நிறைவு
நிறைவு செய்து சலாம் கொடுத்த பிறகு மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்து அவர் சலாம் கொடுப்பார். இதற்கு ஆதாரமாக புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் சிந்தித்து சரியானதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க யோசனை செய்து சரியானதை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை பூர்த்தி செய்யுங்கள், தொழுகை நிறைவு செய்யுங்கள். பிறகு சலாம் கொடுத்த பிறகு நீங்கள் மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெறக்கூடிய, புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்து 2வது ஒரு நிலை இதுல வருகிறது. அது என்னவென்றால், ஒருவருக்கு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. அவருக்கு 2ஆ 3ஆ என்பதுல ஒரு எதிர ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில அவர் இருக்கிறார் என்று சொன்னால், இப்ப இப்படியான ஒரு சூழல்ல அவர் என்ன செய்வார், குறைவான எண்ணிக்கையை எடுத்துக்கொள்வார், குறைவான எண்ணிக்கை எடுப்பார். 2ஆ 3ஆ என்பதுல முடிவு செய்ய முடியாத, ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியாத நிலையில் அவர் குறைவானதை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்வார், அந்த தொழுகையை அவர் தொழுவார். தொழுகையை தொழுது விட்டு அவர் அந்த மறதிக்கான சுஜூதை சலாம் கொடுப்பதற்கு முன்னால செய்வார். மறதிக்கான அந்த 2 சுஜூதுகளை சலாம் கொடுப்பதற்கு முன்னால செய்து சலாம் கொடுப்பார் என்பதை குறிப்பிடுகிறார். அதே போன்று இதில் இன்னொரு உதாரணத்தையும் கொண்டு வருகிறார். ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அசரை தொழுகிறார். அவருக்கு இது 3ஆவது ரக்காத்தா அல்லது 2ஆவது ரக்காத்தா என்பதுல அவருக்கு என்ன செய்யுது, அவருக்கு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவருக்கு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள முடியாதமாக இருக்கின்ற போது அவர் என்ன செய்வார், அதாவது 2ஆவது ரக்காத்தாக அதை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்வார், அதற்கு பிறகு உள்ளவைகளை செய்து அவர் மறதிக்கான அந்த சுஜூதை செய்து சலாம் கொடுப்பார் என்ற ஒரு முறையும் இதில் என்ன செய்கிறாரு, இதிலே குறிப்பிடுகிறார். எனவே இவ்வாறாக இந்த சந்தேகம் ஏற்படும் போது, இந்த சந்தேகத்தின் போது இவ்வாறு செயல்பட வேண்டும். உதாரணமாக இதற்கு ஹதீஸ்கள் ஆதாரத்தை கொண்டு வரும் போது முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்கள் ஒருவருக்கு தொழுகையில் சந்தேகம் ஏற்படுகிறது, 3 ரக்காத்தா அல்லது 4 ரக்காத்தா தொழுதம் என்பதில் சந்தேகம் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த சந்தேகத்தை விட்டுவிட்டு எது உறுதியோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, சலாம் கொடுப்பதற்கு முன்னால மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அவ்வாறு நாங்க செய்கின்ற போது அது என்ன செய்யும், அந்த ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை முறியடித்ததாக அமையும், ஷைத்தானுடைய சூழ்ச்சியை முறியடித்ததாக அமையும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மறதிக்கான சுஜூதுடைய காரணத்தை சொல்லும் போது இதிலே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக இந்த சந்தேகம் என்ற இதில் இன்னொரு உதாரணத்தையும் கொண்டு வருகிறார். என்ன உதாரணம் என்று சொன்னால், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், வருகிறார், இமாம் ருக்குவில் இருக்கின்ற போது, இமாம் ருக்குவில் இருக்கும் போது ஒரு மனிதர் வருகிறார். அவர் என்ன செய்கிறார், அந்த ஆரம்ப தக்பீரை, அவர் நிலையிலிருந்து ஆரம்ப தக்பீரை அவர் சொல்கிறார், பிறகு ருக்கு செய்கிறார். இப்படி ருக்கு செய்கின்ற போது இந்த இடத்துல இந்த மாமுமுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல அவர் கொண்டு வருகிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னா, அதாவது அவருக்கு உறுதியாக தெரிந்து விடுகிறது, நான் இமாம் ருக்குவிலிருந்து எழுவதற்கு முன்னால் நான் ருக்குவை அடைந்து விட்டேன் என்று அவருக்கு உறுதியாக தெரிகிறது என்றால் அவருக்கு அந்த ரக்காத்து கிடைத்து விட்டது, அவருக்கு அந்த ரக்காத்து கிடைத்து விட்டது என்று குறிப்பிடுகிறார். அவரை விட்டு சூரத்துல் ஃபாத்திஹா என்பது விழுந்து விடுகிறது, அவருக்கு ரக்காத்து கிடைத்து விட அவருக்கு உறுதியாக தெரிகிறது. ஆனா 2வது ஒன்றை சொல்கிறார், அதாவது அவர் என்ன செய்கிறார், அந்த இமாம் ருக்குவிலிருந்து எழுந்து விட்டாரா இல்லையா என்ற ஒரு நிலை உறுதியாக அவருக்கு தெரிந்து விட்டார். எனக்கு ருக்கு கிடைக்கல, இமாமோட ருக்கு கிடைக்கல என்று சொல்லி அவருக்கு உறுதியாக தெரிந்து விட்டால் அவருக்கு ரக்காத் என்ன செய்து விட்டது, தவறிவிட்டது என்பதை சொல்கிறார், தவறிவிட்டது என்பதை குறிப்பிடுகிறார். 3வது ஒன்று இருக்கிறது, 3வது ஒரு நிலை இருக்கிறது. இதுல என்ன ஒரு சந்தேகமான நிலை, இந்த ரக்காத்து கிடைத்து விட்டதா இல்லையா என்ற ஒரு சந்தேகமான நிலை வரும்போது, இப்படியான நேரத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, சந்தேகமான நிலை வரும்போது அதுல அவருக்கு எதுல உறுதி இருக்கோ அதை எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்வார், மறதிக்கான 2 சுஜூதுகளை சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்வார், மறதிக்கான 2 சுஜூதுகளை செய்வார் என்ற ஒரு மசாலாவை இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே இதுல சில அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சில மதுஹப்களுடைய ஒரு பிரபலமான கருத்தாக இதுல என்ன செய்யும் போது அவருக்கு ஒரு உறுதியான நிலை விட்டது என்று சொன்னால், ஒரு உறுதியான முடிவு விட்டது என்றால் அவர் என்ன செய்ய தேவையில்லை, மறதிக்கான சுஜூத் அவர் செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்கிறார்.
ஆனா ஷேக் அவங்க இதுல சிறந்த கருத்தா காண்றாங்க. அதாவது ஷைத்தானுடைய சூழ்ச்சியை முறியடித்ததாக அமையும் என்ற அடிப்படையில ஒரு சந்தேகம் அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் 2 சுஜூதுகள் செய்வது சிறந்தது என்ற ஒரு கருத்தை என்ன செய்கிறார், அதிலே குறிப்பிடுகிறார். எனவே இவ்வாறாக இந்த நாம் இப்போது சொன்ன இந்த சட்டங்களோடு சேர்த்து அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு மாமூம் பொறுத்தவரையில மாமூம் என்பவர் இமாமை பின்பற்ற வேண்டும். எனவே அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, அவர் இமாமுக்கு ஒரு மாமூம் என்ன செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. ஒரு மாமூம் மாறு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அவருக்கு தொழுகையில ஏதாவது ஒன்று தவறிவிட்டது, அவர் பிறகு என்ன செய்யறாரு, பிறகு அவர் எழுந்து அவர் சில ரக்காத்துகளை தனித்து தொழுகிறார் என்று சொன்னால், அப்படியான ஒரு சூழல்ல அவருக்கு என்ன செய்யலாம், மறதிக்கான சுஜூதுக்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இமாமையே பின்தொடர்ந்து அவர் தொழும் போது இமாமுக்கு அவர் என்ன செய்ய முடியாது, முரண்பட முடியாது என்பதை இதிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். என்ன பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட தொழும் போது என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் பின்பற்றினார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த முதல் தஷஹுத் அத்தஹியாத்தை மறந்து அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, மௌமூம்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மாறு செய்யல. ரசூலுல்லாஹ் கடைசியா சுஜூத் செய்யும் போது அவர்களோடு சேர்ந்து என்ன செஞ்சாங்க, சுஜூதை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில இந்த சட்டங்களை நாம் இதில் என்ன செஞ்சிருக்கோம், இந்த நேரத்துக்குள்ள குறுகிய நேரத்துக்குள் நாம் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அதுல இறுதியாக நாம் இதிலே உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது சுஜூத், அந்த மறதிக்கான சுஜூத் என்பது எப்போது என்பதுதான். சில பொழுதுகள்ல சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அது வருகிறது, சில பொழுதுகள்ல அது பின்னால் வருகிறது என்பதை நாம் இதிலே நாம் பார்த்தோம். உதாரணமாக நாங்க ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னோம், ரசூலுல்லாஹ் முதல் தஷஹுத மறந்த சந்தர்ப்பத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, அதற்கான சுஜூதை மறதிக்கான அந்த சுஜூதை சலாம் கொடுப்பதற்கு முன்னால செய்தார். அந்த முதல் தஷஹுத மறந்தாங்க. ஒரு வாஜிபை தொழுகையில விடும் போது, ஒரு வாஜிப் தவறும் போது இந்த ஹதீஸில் நாம் பார்க்கலாம், என்ன செய்வது, ஒரு வாஜிப் தவறிவிட்டால் ஒருவருக்கு தொழுகையில அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சஜிதாக்களை மறதிக்கான சுஜூதை செய்து கொள்வார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது, சந்தேகம் ஏற்பட்டு விட்டது, எத்தனை தொழுகை என்பதுல அவருக்கு முடிவு ஏற்படாத ஒரு நிலையில், முடிவு வராத நிலையில் அவர் என்ன செய்வார், அந்த இடத்துல அவருக்கு அவர் என்ன செய்வார், குறைவானதை எடுத்துக்கொள்வார், குறைவானதை எடுத்துக்கொண்டு அவர் நிறைவேற்றுவார். இப்படியான சந்தர்ப்பத்திலும் என்ன செய்வார், சலாம் கொடுப்பதற்கு முன்னால 2 சஜிதாக்களை என்ன செய்வார், அவர் செய்வார். அதே போன்று இன்னும் ஒரு கருத்து இதுல அடுத்ததாக கவனிக்க, சலாம் கொடுத்த பிறகு மறதிக்கான சுஜூத் என்று வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தொழுகையில அதிகப்படுத்தி விடும் போது, தொழுகையில ஏதாவது ஒன்றை நாம் அதிகப்படுத்தி விட்டால், அதிகமாக செய்து விட்டால், அதுல சலாம் கொடுத்த பிறகுதான் மறதிக்கான 2 சுஜூதுகள் என்பதை நாம் என்ன செய்தோம், முன்னால் இதுல நாம் கவனித்தோம். அவர் சொன்ன அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் பார்த்தோம். எனவே இந்த அடிப்படையில இதில் நாம் கவனிக்க வேண்டியது. அதே போன்று சில சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு தொழுகையில என்ன செய்கிறது, சந்தேகம் ஏற்படுகின்ற போது ஏதாவது ஒரு விஷயத்துல அவருக்கு உறுதியாகிவிடும் போது அவர் அப்படியான சந்தர்ப்பத்திலும் என்ன செய்வார், சலாம் கொடுத்த பிறகு 2 சஜிதாக்களை மறதிக்கான சுஜூதுகளை செய்வார் என்ற அடிப்படையில. இவ்வாறாக இந்த பாடத்துல இந்த நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள் நாம் என்ன செய்தோம், இயன்றவரை முடிந்தவரை நாம் இந்த மறதிக்கான சுஜூத் சம்பந்தமான சட்டங்களை நாம் விளக்கினோம், தெளிவுபடுத்தினோம். இதில் உங்களுக்கு எதுவும் தெளிவுகள் கிடைக்கவில்லை என்றால், தெளிவுகள் போதாதென்றால் நீங்கள் என்ன செய்யலாம், திருப்பி கேட்பதன் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், அந்த விளக்கங்களை தெளிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லி நாம் இப்போது இந்த நிறைவு செய்து கொள்கிறோம்.